மேட்ச் யூஸ்வலா மொக்கையாச்சு. போன 4 மேட்ச் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்கு இந்த 4 மேட்சும். ஸோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாங்க நம்ம டீம். டெஸ்ட் மேட்ச்னா பிகாஸ் அவங்களுக்கு ஒன்று இது பெட் மேட்சாக இருக்கணும், இல்லையா ஆக்சுவலி அவங்களுக்கு வேணா வந்து ஸ்டாமினா இல்லாமல் இருக்கலாம், அதனால மேபி அவங்க பவர் லூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ தோனி இந்த மேட்சுக்கு வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. மேட்ச் ஆச்சு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்க. கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக வந்தோம், பட் ஸ்டில் இது அப்படி பட்டி போகலை, ரொம்ப கேவலமாக தான் போச்சு. ருத்ராஜ் அடிப்பட்டனால தான் இந்த நிலைமை சிஎஸ்கே அப்படிங்கிறதுனால அப்படின்னு கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் இயர் தோனி நல்லா கேப்டன்ஷிப் பண்ணாரு, பட் இந்த வருஷம் அதே மாதிரி போகலை. பிகாஸ் இந்த வருஷம் அவர் கீழே அகைன் லைக் எப்படி சொல்கிறார், ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து அந்த சிஎஸ்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த பவர் வந்து கீழே கொண்டு வந்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் இயர் ருத்ராஜ் நீ பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அகெயின் அவருக்கு வந்து ஒரு தனி லெவல் ஆஃப் எனர்ஜி மேலே ஏற்றணும். ஸோ அதனால மேபி பண்ணுறாங்களோ என்னவோ. எந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணால் சிஎஸ்கே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? மேபி அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட அந்த பாண்ட், அந்த டீம் பவர் அவங்க மேபி ஏற்றினா அது மேபி நல்லா விளையாடுவாங்க. யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்தால் யாரெல்லாம் வெளியே தூக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெளியில் தூக்கணும்னு யாரும் அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க, நல்ல பிளேயர்ஸ் தான் அவங்க. பட் ஆனால் இந்த வாட்டி அவங்க சரியாக பெட் மேட்ச் மாதிரி ப்ளே பண்ணுறாங்க, சரியாகவும் ஆடல. டெஸ்ட் மேட்சும் இருக்குது, அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஹேட்டர்ஸ் ஒரு பாட்டுக்கு ஒரு ரன் அடிச்சாச்சு 120 ரன் அடிக்கிறாங்க. ஒரு ஓவருக்கு ஒரு 10 ரன் அடித்தாலே போதுமே, 200 தாண்டலாமே. அது கூட அடிக்க மாட்டாங்க. அது கூட அடிக்க மாட்டாங்க. அவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி இந்த மேட்ச் பார்க்க வந்து இப்போ டிசப்பாயின்மெண்ட்டாக போகிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஆளுங்க தானே, நம்ம சப்போர்ட் பண்ணாதான் இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். ஆனால் கொஞ்சம் ஆர்சிபி ஃபேன் தான். அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சாலே போதும், அதே சந்தோஷமா இருப்பேன். மேட்ச் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் இது செகண்ட் டைம் வந்து இங்கே பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நான் 2011 பார்த்தேன், அதுவும் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் தான். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் டிக்கெட் கிடச்சிது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு. மறுபடியும் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர், அது செம்மையாக இருந்தது அந்த மேட்ச், சரியான அடி. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் வந்து இதுதான் டிப்ரெஸ்டு தான், ட்ராமா ஆயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் சிஎஸ்கே தான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். பேட்டிங் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, கொஞ்சம் பவர் ஷாட்ஸ் பண்ணலாம். பவர் பிளே நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. பவர் பிளேயில் ஸ்கோரே இல்லை இந்த வாட்டி. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது பவர் பிளே ரொம்ப இதுவாக இருக்குது. T20னா பவர் ஹிட்டிங் தான், அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்டு கேச்சஸ், ஃபீல்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த வாட்டி இதுவாக தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம இவ்வளோ நாள் நல்லா பண்ணிருந்தோம். இந்த வருஷம் வந்து மிஸ் ஆகிறது ஒன்றும் இது இல்லை, ஜெயிச்சிட்டே இருந்தோம், இப்போ தோக்குறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சீசனோட நம்ம தோனி வந்து ரிலீவ் ஆகிடுவாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? எனக்கு தோணலை. ஏன்னா அவர் எப்போவுமே நம்ம நினைப்போம், அவர் அன்றைக்கி போன வாட்டி மேட்ச்லேயே எல்லாம் ரூமர் க்ரியேட் பண்ணாங்க, தலை போயிடுவார், இதோட இதுதான் லாஸ்ட் மேட்ச்னு லாஸ்ட் டைம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஆகும்னு தோணலை. அவர் இந்த வயசுல ஒரு ஃபிட்னஸாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஏஜில் மற்ற பிளேயர்ஸ்லாம் எல்லாம் எப்பயோ ரிட்டையர் போயிட்டாங்க. பட் அவர் வந்து டெஃபினெட்லி நாட்னு இன்னும் இருக்கார். ஸோ அவர் இருப்பார், ஓகே. பட் இல்லைனாலும் ஓகே, அவர் ஒரு மென்டராவது டீமுக்கு இருப்பார். ஸோ அதனால் சிஎஸ்கேக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் தான். எப்போவுமே மற்ற டீம்ஸ்லாம் கலாய்ப்பாங்க, தோனி இருக்க வரைக்கும் தான் சிஎஸ்கே, அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் எப்போவுமே சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் தான் நாங்கள். லாஸ்ட் 4-5 மேட்சஸாகவே சிஎஸ்கேயோட நிலைமை என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ திஸ் டைம் தோனியோட கேப்டன்சினால கொஞ்சம் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இட் வாஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். எந்த விஷயத்தை மாத்திரம் சிஎஸ்கே நல்லா இருக்கும்? இப்போ தோனி மேபி த ஓப்பனிங் ஆர் த பேட்டிங் ஆர்டர், மேபி ஓப்பனிங் நல்லா இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால் மேபி. இப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் வெளில போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் தான் யாரும் சொல்லுவீங்க? அப்படிலாம் யாரும். ஒருவேளை ருத்ராஜ் வந்து அடிபட்டனால தான் நம்ம மேட்ச் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக, இந்த மேட்ச் ரொம்ப கேவலமாக விளையாடலாம். இட் கான் பி த ஹோல் ரீசன், பட் கண்டிப்பாக இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே, ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். ஆன்சர் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஸோ கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள மேட்ச் வந்து பார்க்குறது, ஒரு வைப்பாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தது. பட் இன்னும் அது வின்னிங்காக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. தொடர்ந்து
அடுத்த மேட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதனால அப்படின்னு சொல்லுவாங்க? பேட்டிங் ப்ராப்பராக இல்லைன்னு தோணுது. ப்ராப்பரான ஆள் நம்ம டீமில் இல்லை. மேபி இப்போ வந்து எப்படி தோணுதுன்னா ருத்ராஜ் இருந்தால் இன்னும் ஸ்கோர் கொஞ்சம் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு பிளேயர் மேலேயும் இருந்தது. பட் யாருமே அதை ஃபுல்ஃபில் பண்ணலையோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. லைக் ஃபேன்ஸை திருப்தி படுத்தலைன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்து அதை சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காந்து பார்த்து ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அந்த வைப்போடாச்சும் போயிருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப அபார தோல்வியாக ஃபீல் ஆகுது. இது நாங்கள் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. இந்த விஷயத்துல மாத்திரம் நல்லா இருக்கும். சொல்லு. லைக் கேப்டன்சி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லைக் அலாட்டிங் பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் பவுலிங் இந்த வாட்டி சரியில்லை, பேட்டிங்கும் சுத்தமாக சரியில்லை. பிகாஸ் பவர் பிளேலையும் ஆடலை, மீதி இன்னிங்ஸ்லையும் ஆடவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க எல்லாரும். இல்லை நான் எனக்கு வந்து மதிஷா பார்க்க அதனால மேட்ச் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தோற்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் தோனி கேப்டன்சி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவ்வளோவா எதுவும் இல்லை. தோனி மட்டும்தான் நம்ம டீம் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு இல்லை. ஆனால் பேட்டிங் யாருமே ஒழுங்காக பண்ணலை. பேட்டிங் யாருமே. ஆமாம், நான் சிஎஸ்கே ஃபேன் தான். நல்லா ஆனாங்க ப்ரோ. கேகேஆர் நல்லா ஆடினாங்க. கேகேஆர் ஆடினாங்க. எதனால நான் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாங்க டெஸ்ட் நம்ம மேட்ச் டீமே? பாவம் ப்ரோ. என்ன மேட்ரு, என்ன உள்ள என்ன ஃப்ரான்ச்சைஸ் சைடில் ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ப்ளே பண்ணியிருந்துடலாம். இல்லை எல்லாருமே வந்து எக்ஸ்பைர்ட் ஆன பிளேயர்லாம் உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. யாருமே வந்து ஆடுறவங்க இப்போ இருக்க கரண்ட் இதுக்கு ஆடுற மாதிரி யாருமே இல்லை. யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஊடா திரிபாத்திலாம் வந்து ஆடுனுறாரு. அவர் பேட்டில் வச்சதை உடம்புல வச்சது தான் அதிகமாகுது. ஸோ அவர் பேர் வந்து திரிபாத்தி இல்லை, உடம்பாட்டி. அந்த மாதிரி தான் உடம்பு ஆடுனுக்கிறாரு. வேஸ்ட்டு ப்ரோ. அவள் தான் சிஎஸ்கே இந்த வருஷம் இல்லை எதுவுமே. அதனால தான் நான் வந்து எப்பவுமே நான் டயட் ஃபேனு, சிஎஸ்கேவோட டயட் ஃபேனு. இன்றைக்கி வந்து கேகேஆர் ஜெர்சி போட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப ஹைப் ஆக்கி விட்டாங்க. நம்ம வந்து தோனின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப் ஆக்கி விட்டாங்க. தோனி வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. மற்றபடி ஒன்று மேலே சிஎஸ்கே அவுட். இப்போ போயிட்டாருன்னா டீம் இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு வந்து தோனி தான் கேப்டன்ஷிப். ஆமாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற. ஆமாம், ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தாங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் இல்லை, தோனி மட்டுமே வச்சு இல்லை, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் டோட்டல் சிஎஸ்கே எல்லா சைட் பிளேயர்ஸ்லேருந்தும் இருக்கணும். ஸோ யாரும் அவ்வளோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தெரில. இன் ஆர்டர் ப்ளஸ் நம்மளுக்கு பவர் பிளேயில் ஒன்றுமே இல்லை. 30 ரன் கூட அடியலை. ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். வேஸ்ட்டு ப்ரோ. அவள் தான் ஒன்றுமே பண்ண. இதுக்கப்புறம் யாரை கட்ட வேண்டியது தான் இந்த வருஷம் காலி. ஏன்னா ஒருத்தர் கூட வந்து இன்டென்ட்டாக ஆடுறது கிடையாது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்து நான் 8000 ரூபாய் கொடுத்து வந்தோம் டிக்கெட் எடுத்துட்டு. வேஸ்ட்டு. உள்ளே போய் சிஎஸ்கேல வந்து தோனி வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே. தோனி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா டிக்கெட் எல்லாருமே கிடைக்கும். 1500 ரூபாய் டிக்கெட்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். வந்து வேஸ்ட்டாக உட்காந்து இவ்வளோ டைம் தான் வேஸ்ட்டு. வீட்டிலே பார்த்துலான்னு தோணுச்சு. ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது ப்ரோ. அவங்க பேட்டிக்கெலாம் பயப்படுவாங்க. இதுக்காகவே போடுங்க எல்லாத்தையும். என்ன தோத்துட்டாங்க. அடுத்தடுத்த மேட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய மேட்ச். ஸோ நிறைய டிசப்பாயிண்டாக தான் போகுது. என்றைக்குமே அவங்க பேச எப்பவுமே கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம் தான். அது யாருனாலே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது யாராக இருந்தாலுமே சரி, தோனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி பண்ண முடியாது. பரவாயில்ல, இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, 200 மேட்ச்சில் 300 மேட்ச் தோத்தாலும் நாங்கள் திரும்ப வந்து பார்ப்போம். திரும்ப நாங்கள் சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே ஃபேனு, தோனி ஃபேன், அவ்வளோதான். மேட்ச் டிசப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. பட் எனிவே தலையை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் கழிச்சு தோனியோட கேப்டன்சியை பார்த்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மேட்ச்சில் கேப்டன்ஷிப் இருந்துமே நம்ம தோத்துட்டோம். ஸோ எதனால் தோற்றோம், எதனால்? ஸோ பிளேயிங் லெவனில் தான் ப்ரோ பிரச்சனை. ஸோ கேப்டன்சியை குத்த சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. தோனியோட கேப்டன்சிலேயே இதுன்னு சொன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ருத்துவாக இருந்தாலும் சரி, தோனியாக இருந்தாலும் சரி, பிளேயிங் லெவலில் தான் பிரச்சனை. அதுக்கு தோனியோ ருத்துவோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த விஷயத்தில் மாத்திரா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளேயிங் லெவனை மாற்றணும் ப்ரோ, மெயின். ஸோ ஃபீல்டிங்கில் நிறைய ட்ராப்ஸ், கேட்சஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மாத்திரா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய சப்ஸ்டியூஷன் வெளில உட்காந்துருக்காங்க. ஓப்பனிங்கில் தான் பிரச்சனை இருக்குது. ஓப்பனிங் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓப்பனிங் மாத்தினாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓப்பனிங் யாரும் இல்லை, அவ்வளோதான். அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் இருக்கா? கண்டிப்பா 7 மேட்ச் தோத்து திரும்ப 7 மேட்ச் நம்ம ஜெயிச்சு தான் வந்து 2010 நம்ம கப் அடிச்சோம். ஸோ டெஃபினெட்லி தோனி இருக்கும்போது அடுத்த மேட்ச் நம்ம தள்ள தான் கேப்டன்ஷிப் கண்டிப்பா. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ருத்ராஜ் இல்லாத கொஞ்சம் லாஸ் தான் ப்ரோ. அவர் இருந்தால் கூட ஏதோ பேட்டிங்ல லைனப்ல ஏதாவது ஒரு இது இருக்கும். அவரும் இல்லை. ருத்ராஜ் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சேடா வீட்டுக்கு போகாம அடுத்த மேட்ச் நம்ம 7 மேட்சும் ஜெயிச்சு கப் அடிப்போம் ப்ரோ. சிஎஸ்கே இனிக்கிறப்ப தோக்குறப்ப கூட இருக்கணும்ல. ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்குமே இனிக்குதா? டோனி ரிட்டையர் ஆகணும், டோனி ரிட்டையர் ஆகணும், டோனி ரிட்டையர் ஆகணும், தூக்கி நிறுத்திடுவாங்க அவங்க. அப்படியே 5 கப் அடிச்சிருவாங்க அவங்க.
ப்ரோ இன்னொன்னு சிம்பிளா சொல்லணும், இன்னொன்னு சிம்பிளா சொல்லிட்டா, ஸ்டீஃபன் பிளமிங் வந்து சிஎஸ்கே கோச், எல்லாம் அவர்னால ஜெயிக்கிற. ப்ரோ நான் அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லல. ஸ்டீஃபன் பிளமிங் வந்து இங்க அடிச்ச 5 டிராஃபியை தவிர வேற எந்த லீக்லயுமே அடிச்சது கிடையாது. ஓகேவா? எந்த லீக்லயுமே அடிச்சது கிடையாது. தோனி போடுறான், ஆளை எடுக்கிறான், காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்றான். வரலையா மறுபடியும் போடு ரிப்பீட். என்ன ப்ரோ? அதான் வரலையே மறுபடியும் ரிப்பீட். தோனி கேப்டனா இருந்ததுனால நான் ஜெயிச்சதுன்னு சொல்லல, டீமா ஜெயிச்சாங்க. தோக்குறப்ப மட்டும் என்ன டோனி நான் தோத்துச்சு? டீமா தோத்தாங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ ஒரே ரெக்வெஸ்ட் ப்ரோ, ஒரே நிமிஷம் இவரு ஒரே நிமிஷம் ப்ரோ. இவரை வந்து உங்களுக்கே தெரியும், தோனி வெரியன் ப்ரோ. சரியா? அவரை இது பண்ண முடியாது ப்ரோ. தோனி ஃபேன் ப்ரோ, என்ன சொல்ல முடியும்? நல்லா என்ன நம்ம பையன் ப்ரோ, அவரு தோனி ஃபேன் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். பேசிட்டு போறாரு ப்ரோ, எல்லாம் தப்பு பண்றது தான், அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. 10,000 தான் ப்ரோ, 11,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி வந்து அதெல்லாம் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, அதான் ப்ரோ ஒரே ஒரு இது மட்டும் தான். தயவு செஞ்சு ப்ரோ, இந்த சின்ன பசங்க கிரிக்கெட்டே தெரியாது, ஸ்பெல்லிங் தெரியாதவன்லாம் வந்து டோனியை ரிட்டையர் ஆகணும் 43 வயசு ஆகுது ப்ரோ. அவருக்குலாம் என்ன தலையெழுத்தா? 2023 ஜெயிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். எல்லாம் டோனி கத்தனா, இவர் டோனி சொல்றேன்னு இருக்கீங்களா? டோனி சொல்றீங்களா? ஒரு படத்துக்கு போறீங்க, தளபதி படத்துக்கு போறீங்க, யாருக்கு அதிக சவுண்ட் இருக்கும்? விஜய் தான் சவுண்ட். எதனால விஜய்க்கு அவ்வளவு சவுண்ட்? மாஸ். இங்க சிஎஸ்கே அதே மாதிரி படம் வச்சுக்கோங்க, தலை மாஸ், அதான் சவுண்ட். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் ப்ரோ, இங்க இருக்க எல்லாத்துக்குமே, தயவு செஞ்சு டோனியை மட்டும் தப்பா பேசாதீங்க ப்ரோ ப்ளீஸ். அப்படி தப்பா பேசினாங்கன்னா the world is against him, I'm against the whole world. நான் ஒருத்தன் என்ன பேசினா எனக்கு பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு டோனி மட்டும் பத்தி தப்பா சொல்லாதீங்க. He is not here to prove anyone how good he is. He has already proved to everyone. அவரோட ஹிஸ்டரி, அவரோட கேப்டன்சி, அவரோட பிளேயரு ப்ரோ, அவரோட கேரக்டர்ல எல்லாம் தெரிஞ்சிடும் ப்ரோ. தயவு செஞ்சு இந்த ரிட்டையர் ஆகுங்க அதெல்லாம் மட்டும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டோனி